ஏண்டி பைக்ல போனோம்? அதான் கார் இருக்குல்ல, 3 பேரும் சேர்ந்து கார்ல போலாம். கார்லயா? ப்ளீஸ் குஞ்சாயி, எனக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்து போர் அடிக்குது. எந்த வேலையும் இல்லையா, ஒரு மாதிரி இருக்கு. வெளியில உங்க கூட வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். அப்படியே இந்த மனுஷனை நீ இவ்வளவு புகழ்ற அளவுக்கு அப்படி என்ன வேலை பாக்குறாருன்னு நானும் தெரிஞ்சுப்பேன்ல, அதுக்கு தான் வரலான்னு சொல்றேன். ப்ளீஸ் குஞ்சாயி, வரேனே, எனக்கும் போர் அடிக்குதுன்னு தானே கேக்குறேன். இட்ஸ் ஓகே, வா போலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குமார், லைலாவும் வரதுனால நம்ம கார்லயே போயிடலாம். சரிங்க குசு, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே பண்ணிடலாம். ஓகே ஓகே லைலா, அப்ப நான் வெளியில வெயிட் பண்றேன், சீக்கிரம் வாங்க. சரி குஞ்சாயி. நயன்தாரா, அப்பாடா, எங்க லேட்டா வருவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். நான் ஆபீஸ் கிளம்பிட்டேங்க, போயிட்டு வரேன். வாலி என்னடி பேசுற நீ? நான் தான் நேத்து ஆபீஸ்க்கெல்லாம் போவேனான்னு சொல்லிட்டேன்ல. அம்மாக்கு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனையாகும், பேசாம வீட்ல இரு. நீங்க தாங்க அத்தை கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். இந்த மீட்டிங்க்கு போனாதான் எனக்கு சம்பளத்தோட பர்மிஷன் கிடைக்கும், இல்லைன்னா எப்படி? அம்சா தான் சொன்னால. உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குடி, இந்த டைம்ல வெளியில எங்கேயும் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா என்ன பண்றது? ஏன் புரியாம பேசுற நீ? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, ப்ளீஸ்ங்க. நான் கேர்ஃபுல்லாக தானே போயிட்டு வர போகிறேன். ப்ளீஸ் அத்தைக்கிட்ட பர்மிஷன் வாங்குங்க ப்ளீஸ்ங்க. அதெல்லாம் நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன். இந்த ராத் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிற நீ. ஏதாவது ஒண்ணுன்னா பிரச்சனை ஆயிடும்டி. வீட்டில் நம்மளால பதில் சொல்ல முடியுமா? ஐயோ, நீங்கள் ஏன் இவ்வளோ பயப்படுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எவ்வளவோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலைக்கெல்லாம் போதானே செய்கிறாங்க. நான் ஒன் டே போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரேன்றேன். இதுக்கே நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. உனக்கு தாண்டி புரியல. என்னங்க, நான் இன்னைக்கு மீட்டிங் போய் அட்டன் பண்ணி மேடம் கிட்ட டேரெக்டாக பார்த்து பேசிட்டு வந்துட்டா எனக்கு சம்பளத்தை குறைக்காம அப்படியே கொடுப்பாங்க. இல்லைன்னா 8500 ரூபாய் குறைச்சி தாங்க கொடுப்பாங்க. அதை வச்சு நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன்ல. ப்ளீஸ்ங்க, இந்த ஒரு நாள் மீட்டிங்னால 8500 ரூபாய் சம்பளம் கம்மியாகணுமா? புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ்ங்க. நீங்களே என்ன புரிஞ்சுக்கலைன்னா யாருங்க புரிஞ்சுப்பா? புரியுதுடி, 8000 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதை விட குழந்தை முக்கியம்ல. குழந்தைய இப்போ நான் என்னங்க பண்ண போகிறேன்? மார்னிங் போயிட்டு ஈவினிங் வந்துட போகிறேன். ஆஃப்டர்நூனே மீட்டிங் முடிஞ்சால் நான் ஆஃப்டர்நூனே வந்துடுவேன். ப்ளீஸ் அத்தைக்கிட்ட பேசி பாருங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க. சரி சரி வா. ஆனா அம்மா ஓகே சொல்லனா எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லிட்டேன். நீங்கள் கொஞ்சம் இழுத்து கேட்டிங்கன்னா அத்தை விட்டுருவாங்க. ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க. நல்லா நடிச்சிருவா. சரி வா, நான் கேட்டு பார்க்குறேன். அதுக்கு மேலே அம்மா விருப்பம் தான். சரி. வேதாவை நம்பி எதையும் வாங்கி கொடுக்காதேன்னு சொன்னா இவனும் கேட்டு தொலைய மாட்டேங்கிறான். பீஸா வேணும் உடனே ஆர்டர் போடுங்கன்னு ஆர்டர் போட்டு அப்படியே வச்சுட்டு இந்த அவ வீட்டுக்கு கிளம்பிட்டா. இனி இந்த காஞ்சி போன பீஸா ரொட்டியை யாரு சாப்பிடுறது? ஏன் தான் இப்படி அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிறாங்களோ தெரியல. ஒரு ஹெல்தி ஃபுட் வாங்கி கொடுங்கன்னு கேக்குறீங்களா? அம்மா வாடா படவா, முதல்ல ஒண்ணு உதைக்கணும். நீ குடுக்குற செல்லம் தான் அவ இப்படி இருக்கா. இல்லம்மா, அவதான். அவ கேட்டா நீ உடனே வாங்கி கொடுத்துடணுமா? வாங்கி கொடுத்துடணுமா? என்னம்மா சொல்றீங்க? எல்லாம் உன் மருமக பிள்ளைக்கு நீ கொடுக்குற இடம் தான். அவன் அம்மாலும் திட்டுற, நானும் திட்டுறேன், நீனும் உங்க தாத்தாவும் பண்ற வேலை. எப்ப பார்த்தாலும் அவளுக்கு கடையில பொரிச்சு சிக்கனை வாங்கி கொடுக்கறது, பீஸா பர்கர்னு இந்த காஞ்சி போன ரொட்டியை வாங்கி கொடுக்கறதுமா அவ வயிற்றுக்கு தான் ஒத்துக்க மாட்டேங்குது இல்லடா. இங்க பாரு, ஆசைப்பட்டு கேட்டு எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு போயிட்டா. இதெல்லாம் காசுக்கு பிடிச்ச திண்டம் தானே, யாரு சாப்பிடுறது இத? அம்மா, என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு இல்லம்மா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா குழந்தைங்களும் தானே சாப்பிட்றாங்க. எல்லாரும் அடம் பண்ணுதுங்களேன்னு வாங்கி கொடுக்கறதுனால தானே சாப்பிடுதுங்க. ஒரு நாள் ஸ்ட்ரிக்டா வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா எப்படி சாப்பிடுங்க? ஐயோ, வேதாவுக்கு இங்க இவ்ளோ திட்டு நடக்குது, நம்மள அத்தை விடுவாங்களான்னு வேற தெரியலையே. ஆமா நயன்தாரா, நீ ஏன் மாடியில இருந்து இப்ப கீழே இறங்கி வர? நான் தான் எதா இருந்தாலும் மாடியிலேயே கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிருக்கேன்ல. உனக்கு இப்ப என்ன வேணும்? அத்தை, அது வந்து ஹேண்ட்பேக் எல்லாம் போட்டு ஏதோ வெளியில போற மாதிரி வந்திருக்க. இன்னைக்கு செக்அப் எதுவும் இருக்கான்னு? ஆமா, அவளுக்கு செக்கப்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கான், அதை மட்டும் இன்னைக்கு அட்டன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி கேட்குறம்மா. அவ உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குன்னு வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்கல்ல டாக்டர். அப்புறம் நீ பாட்டுக்கு ஆபீஸ் போறேன்னு சொல்றேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? அம்மா ஒன்றும் பயப்படாதீங்க, கூடவே நான் சேஃப்டியாக கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி கூட்டிகிட்டு வந்துடுறேம்மா. இன்னைக்கு ஒரு நாள் மீட்டிங் அட்டன் பண்ணால் 8500 ரூபாய் அவள் சேலரியிலேருந்து மைனஸ் பண்ண மாட்டாங்களாம். அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறா. காசு பெருசா குழந்தை பெருசாடா, என்ன பேசுற நீ? ஒன்றும் இல்லைம்மா, நான் சேஃப்டியாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அத்தை அதான் அவர் கூட வராருல்ல அத்தை, அங்க ஆபீஸ்ல அம்சாவும் இருப்பா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் போயிட்டு வந்துடுறேன் அத்தை, ப்ளீஸ் அத்தை. என்னம்மா நான் சொல்றதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. டாக்டர் ஒரு முறையில இருக்க சொன்னா நம்ம 10 முறையில கவனமா இருக்கணும். இப்படி இருந்தா எப்படிம்மா? அத்தை நீங்க பயப்படாதீங்க, அவர் கூட நான் கார்ல தானே போறேன். சேஃப்டியா பொறுமையா கூட்டிட்டு போயிட்டு பொறுமையா கூட்டிட்டு வந்துடுவார் அத்தை. நான் வீட்டுல பெட்ல இருக்கிறது மாதிரியே தான் கார்லயும் போயிட்டு வருவேன். ப்ளீஸ் அத்தை, இன்னைக்கு 1 டே மட்டும் பர்மிஷன் கொடுங்க அத்தை. அம்மா நான் தான் கூடவே இருக்கேன்லம்மா, நான் பார்த்துக்கிறேன். உங்க மருமகளுக்கு ஒன்றும் ஆகாது. ப்ளீஸ்மா, இன்னைக்கு 1 டே மட்டும். ரொம்ப கஷ்டமா இருக்குமா? என்ன பிள்ளைங்களா, அப்பா கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? சரி போயிட்டு வாங்க. ஆனா பிள்ளை பத்திரம்டா, சேஃப்டியா கூட்டிட்டு போ. மேடு பள்ளம்லாம் பார்த்து பொறுமையா போகணும். வேலைக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துக்கிட்டே இரு, சரியா? நான் வெளியில கார்லயே வெயிட் பண்ணி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்க மருமகளுக்கு ஜூஸ் கூல்ட்ரிங்க்ஸ்ன்னு ஏதாவது கொண்டு போய் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்டே இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பயப்படாம தைரியமா இருங்க. சரி கிளம்பிட்டீங்களா? அப்போ இப்பவே போகணுமா? ஆமா அத்தை, டைம் ஆயிடுச்சு. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அங்க ரீச் ஆன உடனே எனக்கு கால் பண்ணு. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வரேம்மா, பாய். பிள்ளை பத்திரம்டா, உன்னை நம்பி தான் அனுப்புறேன். ஓகேம்மா, நான் பார்த்துக்கிறேன், டோன்ட் வரி. தேங்க்ஸுங்க. ஐயா ஆளை பாரு, போ, டைம் ஆயிடுச்சு. ம் அத்தை நான் வரேன். பாத்துமா, பத்திரம். ஓகே அத்தை. என்னாலும் நம்மை விட்டு போகாது வசந்தம். இது இந்த பெரசை வச்சு தட்டிக்கிட்டு இருக்காம துணியை வச்சு துடைக்கலாம்ல? ஃபுல்லா தூசியா இருக்குமா, இந்த டஸ்ட் எல்லாம் தட்டிட்டு அப்புறமே துணி வச்சு துடைக்கிறேன். இதெல்லாம் துடைச்சு முடிச்சிட்டு அடுத்து சாமி ரூம்ல உள்ள பாத்திரம் மண்டத்தெல்லாம் எடுத்து விளக்குமக்கா. கொஞ்சம் புளிய ஊற வச்சு விளக்கு, சரியா? அம்மா அவளுக்கும் ஏதாவது வேலை கொடுங்கம்மா, காலையில இருந்து நான் மட்டுமே பார்த்துட்டு இருக்கேன். அந்த எருமதை இங்கிட்டு கிடக்கிறத அங்கிட்டு எடுத்து போட மாட்டேங்குதே. பார்க்க சொல்றேன். நீ இதை தொடச்சு வச்சுட்டு பூஜை பாத்திரத்தை மட்டும் எடுத்து விளக்கி வை. மற்ற வேலையை அவளை பார்க்க சொல்றேன். அதுக்கப்புறம் என்னமா வேலை இருக்கு? இது 2 தானே பெரிய வேலை. ஏண்டி அதோட முடிஞ்சா வச்சு நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு 5-6 தட்டு அது இதுன்னு பாத்திரம் மண்டை நிறைய கிடக்கல, அதெல்லாம் அள்ளி போடுறேன், அவ விளக்கட்டேன். எங்க நீங்க என்ன சொன்னாலும் அவ ஒண்ணுமே பார்க்க மாட்டா, நல்ல டிம்மிக்கு கொடுத்துட்டு சுத்துறாமா. பிங்க பிங்க. அவ நல்லா படிக்கிறேன்னு ஓப்பி அடிப்பா, ஒண்ணுமே பார்க்க மாட்டா. சரி பாரு, அவ சின்ன பிள்ளை, நீ பெரிய உள்ள தானே. எங்க இன்னைக்கு தானே பாப்ப, அடுத்த வருஷத்துக்கெல்லாம் உனக்கு லீவு கொடுக்குறாளோ கொடுக்கலையோ, அடுத்த வருஷம் அவளை வச்சு தானே பார்க்கணும். டாக்டர் படிப்புக்கு 5 வருஷம் ஆயிரும். அதுக்கப்புறம் உன் புருஷன் மட்டுக்கு போயிருவேன். அங்கெல்லாம் வந்து அம்மாவுக்கா பார்த்துக்கிட்டு இருக்க சொல்ல போற? இந்த வருஷம் தானே மக்கா கடைசி வருஷம். பாரு அவ சினிமே பார்க்கத்தானே போற. ஆயுத பூஜைக்கெல்லாம் மெடிக்கல் காலேஜும் லீவு தாமா விடுவாங்க. நீங்க வந்து என்ன கூட்டிட்டு வந்துருங்க. தீபாவளி பொங்கலுக்கு கூட லீவு கிடையாதுன்னு சொன்னாங்க. இது பெரிய படிப்பு இல்லட்டி, எல்லாத்துக்கும் லீவு விடுவாங்களா என்ன? அதெல்லாம் விடுவாங்கம்மா, கவர்மெண்ட் ஹாலிடேனா எல்லாருக்கும் ஒண்ணுதான். அப்புறம் எங்களை மட்டுமா வச்சுப்பாங்க? அம்மா 2 நாள் லீவ் விட்டாலும் வந்து கூட்டிட்டு வந்துருங்கம்மா. சரி அதெல்லாம் ஒரு நாள் லீவ் விட்டாலும் அப்பாவை ஓடியாந்துற சொல்லிடுறேன், சரியா? பார்க்க தானே போறேன், எப்படா பிடிச்சி தள்ளி விடுவோன்னு தள்ளி விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு என்னை எட்டி கூட பார்க்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மாடை பார்க்கணும் ஆடை பார்க்கணும், லீவ் இல்லை நேரம் இல்லைன்னு வர மாட்டீங்கம்மா. லீவெல்லாம் நினைச்சு ஏன்டி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நாங்க ஒரு விசேஷத்துக்கு இங்கே சந்தோஷமா இருக்கையில அத்தாடி நம்ம பிள்ளை இல்லையேன்னு கவலைப்பட மாட்டோம். லீவு கொடுக்கலைனாலும் அம்மாவும் அப்பாவும் ஓடியாந்து ஒரு 8 உன்னைய பார்த்துட்டு தான் வருவான். அப்பா நடக்க போறதை நினைச்சலாம் இப்ப கவலைப்படக்கூடாது. இருக்கிற நேரத்தை சந்தோஷமா அப்பா அம்மா கூட இருக்கணும், சரிதானே? அம்மா அவளை மட்டும் எந்த வேலையும் சொல்லாம என்ன மட்டும் வேலை பார்க்க வச்சுட்டே இருக்கீங்க அன்னைக்கிலே. ஆமா, என்ன பானை இட்டிக்கிட்டு தெரியுதே? தெரியல, இது உனக்கு சீரு கொடுத்த பண தானடி? என்னடி அடியில பொத்து போய் கிடக்கு? ஆமாம்மா, போன வருஷம் பொங்க வச்சுட்டு கழுவி கவுத்தையில கீழே விழுந்துருச்சு. அதுல அடியில லேசா தெரிச்சு போயிருச்சு போல. எடி எம்பிட்டு விலை கொடுத்து வாங்கின பணம் தெரியுமா? இது நல்ல கனமான வானை, அழுத்தமான வானை. இதை எப்படி பொத்து போக வச்சிருக்கீ என்னம்டி? உங்களையெல்லாம் இப்போ என்ன தாண்டி எந்த பொருளை தாண்டி பத்திரமா அப்பிய? அம்மா நேத்து வாங்கி கொடுத்த பணம் மாதிரி சொல்றீ என்ன? அது வாங்கி 18 வருஷம் ஆயிருச்சு, அப்ப அப்படித்தானே இருக்கேன். எனக்கு சீரு கொடுத்த பணம் கூட இன்னும் புத்தம் புதுசாக பல வல்லன்னு இருக்கும்டி. அதைத்தான் இன்னமும் வருஷம் நான் புளியை போட்டு விலைக்கு பொங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வாங்கி கொடுத்த பணையை இந்த லட்சணத்தில் வச்சிருக்கிய, அப்போ எந்த பொருளை தாண்டி நீ பொழுங்க வச்சிருப்ப? பாத்தியாம்மா, நீ திட்டத்தை பார்த்து உன் பேத்திக்காரிக்கு என்னமா குழுகுலுன்னு இருக்குன்னு பாத்தியா? அம்மா நீனும் அவளுகளாப்பா அப்படி பாடா படுத்துறீங்களப்பா, அப்படித்தானே அவளுகளும் சிரிப்பாளுக. அது சரி, இல்லைனாலும் அவளுகளுக்கு உனக்கு சப்போர்ட் கட்ட தெரியாது போ. ஆமா, நாளைக்கு ஆயுத உற்சவம் வருது, நீ பாட்டுக்கு இங்கேயே இருக்க. ஊருக்கு கிளம்பலைன்னா இங்கே திட்ட மாட்டாங்களாம்மா? கடையில இந்த வருஷம் சாமி கும்பிடுவாள்ல. கும்பிட்டா கும்பிடட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? நான் ஏன் போகணும்?
ஏம்மா என்ன பேசுறனே? முதன்னு கடை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வருஷம் வந்திருக்கிற ஆயுத பூசை. அப்புறம் அங்கே சாமி கும்பிட ஆள் இல்லைன்னு திட்டமாட்டாக. தான் வீட்டில் வேலை பார்க்கணும்ல. சுத்தம் பண்ணலை அது பண்ணலைன்னு அப்புறம் உன்னையே தானே கிடந்து வஞ்சிக்கிட்டு கிடப்பாக. திட்டுனா திட்டுட்டு அவள் என்னைக்கு தான் பேசாமல் இருக்கா? முன்ன விட்டு பின்னாடியும் பின்ன விட்டு முன்னாடியும் அவள் பேசிக்கிட்டே தானே இருக்கா. என்னைக்கு நல்லவன்னு சொல்லியிருக்கா? எம்பிட்டு வேலை பார்த்தாலும் என்ன செஞ்சாலும் அவளுக்கு நான் பெல்லாதவதேன். பார்த்துட்டு பெல்லாப்பு படுறதுக்கு பார்க்காம பெல்லாப்பு பட்டுறலாம். போகலேன்னு தான் இருக்கேன். இருப்போம் என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம். அப்புறம் அதுக்கு வேற சண்டை வரும்லம்மா. தேவையில்லாத வேலை எதுக்கு நீனாவே இழுத்து கட்டிக்கிற? அதுக்கு நீ பேசாமல் சாயங்காலம் போலயே ஊருக்கு கிளம்பிடலாம். நாளைக்கு போய் ஏதோ ஒன்னால முடிஞ்ச வேலையை பார்த்து வச்சுட்டு சாயங்காலம் ஜாமியம் பண்ணலாம்ல. ஏட்டி அதெல்லாம் என்னால் போக முடியாது டி. என் பேத்தி சொன்னது மாதிரி காலேஜ் போகிற வரைக்கும் 4 நாளைக்கு அவள் கூட இருந்துவிட்டு ஏதாவது நல்லது பெல்லது அவளுக்கு செஞ்சு கொடுத்துட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் போவேன். அவள் காலேஜ் போகாமல் நான்லாம் ஊருக்கு போக மாட்டேன். தேங்க்ஸ் அம்மாச்சி. நீ சொல்லியும் அம்மாச்சி போவனாடி ரசத்தி. 4 நாளைக்கு அம்மாச்சி உன் கூட இருந்து சாயங்காலத்துக்கு நீ கேட்ட கேப்ப ரொட்டி, பால் பணியாரம், தேங்காய் பருப்பி, அப்புறம் ரவா லட்டு இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து உன்னைய திங்க வச்சுட்டு தான் போவேன். சரிதானே? இதெல்லாம் நீ செஞ்சு கொடுத்துக்கிட்டு இங்கனையே உட்காந்துருந்தீங்கன்னா நாளைக்கு விளக்கு மாத்து பூசை வாங்க போறது நீந்தேன். அதை மறந்துடாத அம்மா சொல்லிட்டேன். அவள் என்ன பூசை கொடுத்தாலும் எனக்கு தானே கொடுக்குறா, உனக்கு கொடுக்கலையில. நான் என் ஜோலியை பார்த்துக்கிறேன். என் மையந்தே வந்து விட்டுட்டு போனேன். 4 நாள் இருந்து நான் வந்து கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லியிருக்கேன். அவன் பேச்சை கேட்டுட்டே நான் வந்து இருக்கேன். அவள்கிட்ட ஒன்றும் கேட்கணும்னு அந்த அவசியமும் இல்லை. பார்த்துக்குறோம் எதாக இருந்தாலும் அவன் பயத்தில் சொல்லிக்கிருவேன். ஆனால் ஆள் இருக்கையில இந்த தைரியம் எங்கே தான் போய் ஒளியுமோ தெரியலம்மா. உழுன்னு இப்படி வீலுக்கு நீரை வடிச்சுக்கிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கத்தான் தெரியுது. மற்ற நேரத்தில் தானே இந்த வீராப்பு வெட்டி பேச்செல்லாம் பேசிட்டு தெரியல. நீ நேரில் தான் ஒரு சவுடாலும் இல்லை ஓல் இருக்கு. சுப்பிரமணி. வாங்க டவுசரியா. வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? இருக்கேன்ப்பா மருதாயி. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அண்ணன் எப்படி இருக்காரு? சௌரியமா என்ன? இருக்காருண்ணே. காலு வலியோட தான் இருக்காரு. 55 வயசுக்கு மேலே இந்த காலு வலி தானப்பா பெரும்பாடாக இருக்கு. ஏன் கேட்குற? நானும் எந்தெந்த நாட்டில் இருக்கிற தைலத்தையோ தேய்ச்சி பார்த்துட்டேன். இந்த காலு வலி எந்த ஊர் வந்து வரும்ல இருக்குது. ஏன் டவுசரியா உங்களுக்குமா கால் வலி இருக்கு? காலு வலி தானப்பா 2 வருஷமா போட்டு குடையுது. நானும் எம்புட்டோ தைலம் வாங்கி தேய்ச்சி பார்த்துட்டேன். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன். ஒன்றுலையும் சரி பண்ண மாட்டேங்குதே. இந்த நாட்டு மருந்து கடையில் என்னமோ கொடிமந்திரி தைலமோ என்னமோ சொல்கிறாங்களே, அதை வாங்கி தேய்ச்சி பார்க்கலாம்ல. அதெல்லாம் எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்த்தாச்சுப்பா. எல்லாத்தையும் எந்த ஊர் வந்து வருன்னு அது விரட்டிடுது. என்ன பண்ண சொல்கிற? காலு வலின்னு வந்துருச்சுன்னா அப்படித்தான் போல். கட்டைக்கு கால் நீட்டுற வரைக்கும் இந்த காலு வலியோடு தான் திரியணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ண சொல்கிற? என்னையை காட்டி வயசானவங்க எல்லாம் இன்னும் டங்குடுங்கன்னு திரிகிறாங்க. என் வயசுக்கு நான் இப்படி கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு இருக்கேன். என்ன பண்ணுறது? எல்லாம் சரிதான்னு போய்கிட்டே இருக்கணும். காலங்கள் ஓட நம்மளும் நிற்காமல் ஓடுனாத்தான் ஓட முடியுமேங்கிறதுக்காக நடமாடிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி ஒரு தெம்பும் இல்லை காலில். ஏன் கேட்குற? ஐயோ பாவம், நான் ஒருத்தி கால் வலிக்காரன்னு சொல்றியே நிற்க வச்சே பேசிகிட்டு இருக்கேன். வாங்க டோசரியா வந்து உட்காருங்க வாங்க. இந்த நாளைக்கு ஆயுத பூசை வருதுல்ல, அதான் சரி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உட்காருங்க வாங்கய்யா. இல்லைப்பா, இருக்கட்டும். ஒரு முக்கியமான தகவல் உனக்கு சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன். விருப்பம் இருந்தால் நீனும் தம்பியும் கலந்து பேசிட்டு என்னென்னு விவரத்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன முடிவுங்கிறத எடுத்துக்கிடுவோம். என்ன டோசரியா சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைப்பா. சுப்பிரமணி ஒரு சின்ன ஹோட்டல் ஏதாவது வந்துச்சுன்னா சொல்லி வைங்க டவுசரியான்னு சொல்லியிருந்தேன். நமக்கு தெரிஞ்ச பையன் ஒரு ஹோட்டலை காலி பண்ணது, ஏதோ விற்றுப்புட்டு வெளிநாட்டுக்கு போகுதான். அதான் அந்த ஹோட்டலை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம்னா நீங்கள் பொம்பளையை பார்த்து ஏதாவது வச்சுக்கிருவீங்களாக்கும்னு யோசித்தேன். அதான் சரி தம்பிகிட்ட தகவல் சொல்லிட்டு போவோம். நீங்கள் வந்து நேரடியாக கடையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குதா என்னன்னு பார்த்துக்கிட்டு வைப்பியல்ல, இல்லைன்னா வேற ஆளை சொல்லலாமேன்னு பார்க்குறேன். பாத்திரம் மண்டதெல்லாம் அப்படி தான் டவுசரியா இருக்குது. எல்லாம் நம்ம வாங்க வேண்டியதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம இட்லி கடை போனது தான் கை உடைஞ்சது மாதிரி இருக்குது. ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதுக்கு நமக்கு கால நேரம் கூடி வரணும்ல. எங்கனக்குள்ள கடை இருக்குது. அப்போ வாடகைலாம் எம்பிட்டு என்னன்னு கேட்டீங்களா? வாடகை 8000 ரூபா சொல்கிறேன். அட்வான்ஸு 80,000 கொடுங்கன்னு எல்லா இடத்துலையும் உள்ளது மாதிரித்தேன். கடைங்கிறப்ப 5000 8000 ஆகும்ல. அதனால் நீங்கள் ஒரு 50,000 பேசி பாருங்கள், முடிச்சிடலான்னு தான் தோணுது. உங்களுக்கெல்லாம் எப்படி யோசனைன்னு கலந்து பேசிக்கிட்டு சொல்கிறீங்களா? சரிங்க டவுசரியா, நானும் அப்போ அவளுகள்கிட்டலாம் பேசுகிறேன். அவளுக்கு என்ன முடிவில் இருக்காளுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம போய் கடையை பார்ப்போம். சரிப்பா. மாடன்ட்டையும் இதுவரை எதுவும் பெருசாக சொல்லிக்கிறல. உன்கிட்ட வந்து நேரில் சொல்லுவோமேன்னு நான் அதுக்கிட்ட சொல்லாமல் விட்டுப்புட்டேன். பார்ப்போம்ப்பா, என்னென்னு பார்த்துட்டு முடிவு பண்ணி சொல்லுங்கள். சரிங்க டவுசரியா. சரிம்மா மருதாயி, சொல்லிட்டு போமேன்னு தான் வந்தேன். வயலில் வேலை இருக்குது. அப்போ நான் போயிட்டு வரட்டே? வாங்கண்ணே, காப்பி தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு போகலாம். இருங்களேன், இப்போ என்ன அவசரம்?
நீங்களும் நாளுங்கிழமை நாளைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சட்டுப்புட்டுன்னு வேலையை பாருங்க. சாயங்காலம் போல் வந்து என்ன கூட அந்த கடையை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். நாளைக்கு ஆயுத பூசை நாள் நல்லாத்தான் இருக்குது. பாலை காய்ச்சிட்டீங்கன்னா நாளைக்கு வியாபாரத்தை தொடங்கிடலாம்ல. அதான் எல்லா பொருளும் கையில் இருக்குல்ல. இல்ல டவுசரியா, எடுத்தம் கௌத்தம்னு எதுவும் செய்ய முடியாது. அவளுக்கு 3 பேர்த்தையும் கலந்து பேசிட்டு நான் உங்களுக்கு என்னன்னு விவரத்தை சொல்றேன். சரிம்மா சரிம்மா. அப்போ என்னன்னு பார்த்துட்டு எனக்கு சாயங்காலம் சொல்லுங்க. வந்து கடையை பார்க்கறதுனா சாவி என்னட்டத்தே இருக்குது, வந்து வாங்கிட்டு போங்க. சரிங்க டவுசரியா, வாரம். அப்போ நான் போயிட்டு வரட்டா? மருதாயி வாரமா அண்ணனை கேட்டோம்னு சொல்லு. சரிங்கண்ணே, சொல்றேன். எவ்வளோ பெரிய ஷோரூமுக்கு ஓனர்னா என்ன, இந்த கிழவி வீட்டில் சமையக்காரி மாதிரி 3 வேளையும் சோறாக்க விட்டுட்டு அங்கே போய் மக வீட்டில் நல்ல சொகுசா உட்காந்துருக்கா. போறவ புருஷனையும் கூட்டிட்டு போக வேண்டியதானே. ஏன் உசுரை வாங்குறதுக்கு வீட்லயே விட்டுட்டு போயிட்டு என்னால கட்டி மாள முடியுதா? நைட் ஆனா சப்பாத்தி, காலையில நான் சுட சுட இட்லி இடியா போன்னு நல்ல வகை வகையா சுட்டு போட்டு நாக்குக்கு ருசியா தோது கண்டு கொடுத்துச்சுங்க. இப்ப நின்றுக்கிட்டு அதையும் இதையும் பண்ணனா என்னால உட்காந்து பண்ண முடியுமா? நான் ஷோரூம் போய் அங்க பொழுதோட உட்கார்ந்து இருந்துட்டு இங்கேயும் வந்து என்னால பார்க்க முடியுதா? நாளைக்கு விசேஷ நாள் வேற வருது. ஆயுத பூஜைக்கு வீடு வாசல் சுத்தம் பண்ணணும். எவ்வளவு வேலை இருக்கு. அத்தனையும் போட்டுட்டு இந்த கிளவி போய் இருக்குன்னா என்ன திமுரு? எல்லாத்தையும் இவ தலையில கட்டணுங்கிற ஆணவம். அதனாலதான் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் வேலை நேரத்துல கிளம்பி போயிருக்கு. அடுத்து நீ வராமலோ போயிருவ. இனிமே மக வீட்டுக்கு போகணும்னா புருஷனையும் கூட்டிட்டு போன்னு சொல்லிட வேண்டியதான். வியாபாரம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஏதாவது சூடு பிடிச்சிருக்கா? பரவாயில்லதான்ப்பா. நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லாவே போயிட்டு இருக்கு. எனக்காக திட்டுறோம்னு சொல்றியா இல்ல நல்லாத்தான் போய்கிட்டு இருக்கா? எதா இருந்தாலும் உண்மையை சொல்லுடா. இல்லப்பா, நிஜமா தான் சொல்றேன். சௌமியா ஏதோ ஆஃபர்லாம் போட்டா அன்னைக்கு நான் திட்ட தான் செஞ்சேன். ஆனா பரவாயில்லப்பா, ஆஃபர் போடவும் ஆரம்பத்துல கொஞ்சம் மக்கள்லாம் வரதான் செய்யறாங்க. ஆஃபருங்கிறதுனால கொஞ்சம் வெளியிலையும் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, ஏதாவது நான் சொல்றேன். சரி சரி, நல்ல முறையில் கொண்டு போனா சரிதான். ஆமாம், மொத்தம் எத்தனை வேலை பார்க்குறாங்கன்னு சொன்ன? சேல்ஸ் மேனேஜர்ல இருந்து கூட்டுறவங்க, துடைக்கிறவங்க, லிஃப்ட் ஆப்ரேட்டர்னு எல்லாரையும் சேர்த்தா ஒரு 18 பேர்கிட்ட வர்றாங்கப்பா. வேலைக்குத்தானே ஆள் வச்சிருக்கோம்னா அவங்களையும் ரொம்ப சாதாரணமாக எடை போடக்கூடாதுப்பா. அவங்களுக்கும் தேவையான விஷயங்களை நம்ம கரெக்டாக செய்யணும். நல்ல நாள் பெருநாள் வரும்போது போனஸ் பணம் கொடுக்கணும், நல்ல துணிமணி எடுத்து கொடுக்கணும், அவங்க உட்கார்றதுக்கு வசதியாக சேர் எடுத்து போடணும். அதே நேரத்தில் வேலைக்கு சாப்பாடு, கரெக்டான தண்ணி வசதிகள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கறணும். சரியா? லேபர்கள் நல்லா இருந்தால் தான் முதலாளி நம்ம நல்லா இருக்க முடியும். என்றைக்குமே அவங்கள லேபராக பார்க்கக்கூடாது, நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்கணும். அப்போ தான் நமக்கு தொழிலும் நல்லா இருக்கும், தொழிலும் விருத்தியாகும். சரிங்கப்பா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துட்டு வந்திருக்கேன்னு இங்கே நின்றா இப்படி கொண்டு போய் கொடு. மாமா, சப்பாத்தி. என்னம்மா, மத்தியானம் வச்ச கீரை கூட்டையும் பொரியலையும் கொண்டுட்டு வந்திருக்க? கீரை ஹெல்தி தானே மாமா. நல்ல விஷயத்த சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு? சும்மா சாப்பிடுங்க. சப்பாத்திக்கு கீரை கூட்டு நல்லா தான் இருக்கும். நல்லாத்தான் இருக்குமா. படிச்ச உள்ளதானே நீ. சப்பாத்தியும் செரிமானம் ஆகாத பொருள், கீரையும் செரிமானம் லேட் ஆகுற பொருள். அதுவும் மத்தியானம் வச்ச கீரையை சூடு பண்ணி ராத்திரிக்கு சப்பாத்திக்கு கொடுக்குறியே, இதை தொட்டுக்கிட்டு சாப்பிடா எனக்கு வயிறு என்னமா ஆகுறது? ஏன் சௌமியா, குருமா வைக்கலைன்னா ஒரு சட்னியாவது வச்சிருக்கலாம்ல? ஷோரூம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம எத்தனை மணிக்கு வந்ததும் மாமாக்கு சாப்பாடு கொடுக்கணுமேனு வரும்போதே ரெடிமேட் சப்பாத்தி வாங்கிட்டு வந்து தோசை கல்ல போட்டு சூடு பண்ணி மத்தியானம் வச்சு கூட்டு பொரியல் எடுத்து வச்சு கொடுத்தா என்ன 2 பேரும் மாத்தி என்னைய திட்டுறீங்க? நான் இவ்வளவு தூரம் பண்றதே பெரிய விஷயம் தான், தெரியும்ல? ஷோரூம்ல போய் உட்காந்து கல்லா உடைச்ச கல்லாப்பட்டியில பொழுதோட உட்கார்ந்து இருந்துட்டு தானே வர. அங்கே வேலைக்கு உனக்கு தேவையான சாப்பாடு சவட்டன எல்லாம் வந்துச்சுல. ஒருவேளை சாப்பாடுக்கு அப்பாவுக்கு ஒழுங்கா கொடுக்க மாட்டியா? அம்மா இருந்திருந்தா இப்படிதான் கொடுப்பாங்களா? உங்க அம்மாவை யாருங்க போக சொன்னா? ஷோரூம் ஓபன் பண்ணிருக்கோம், கடையில வேலை இருக்கு. நாளைக்கு ஆயுத பூஜைக்கு வீட்டுல சுத்தம் பண்ணணும், கடையில சுத்தம் பண்ணணும், கடையில சாமி கும்பிடணும், வீட்டுல சாமி கும்பிடணும். இவ்வளவு வேலை இருக்கும்போது அவங்க பாட்டுக்கு போய் மக வீட்டுல உட்காந்து மகளுக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் உட்காந்து மாமாக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? நான் கிடக்கிற கடையில இது தேவையா எனக்கு? அப்பாவுக்கு உனக்கு சாப்பாடு கொடுக்கறது பிரச்சனையா, இல்ல அம்மா அன்னைக்கு வீட்டுக்கு போயிருக்கிறது உனக்கு பிரச்சனையா? அவங்க எங்கேயோ போயிருக்கட்டும், அதை பத்திலாம் நான் பேச வரலங்க. வேலை நேரத்துல எதுக்கு போயிருக்கணும்? இப்பதானே ஷோரூம் ஓபன் பண்ணிருக்கோம். எவ்வளவு வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அன்னைக்கு ஷோரூம்ல நீ அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணலைனா அம்மா இன்னைக்கு அன்னைக்கு வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் வந்திருக்காது இல்ல? எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறது நீ, கடைசியில முடிக்கிறது எங்க கிட்டயா? ஆமாங்க, நான் தான் எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறேன். அதனாலதான் வரும்போதே ரெடிமேட் சப்பாத்தியா வாங்கிட்டு வந்து மாமாவுக்கு சாப்பாடு கொடுக்கணுமேன்னு பண்ணிட்டு இருக்கேனா?
ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காத சௌமியா. அப்பேற்பட்டவளா இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? வீட்லயே கொஞ்சமா மாவை பிசைஞ்சு 2 சப்பாத்திக்குனாலும் தேய்ச்சி புரட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்கணுமா இல்லையா? ரெடிமேட்ல சப்பாத்தியை வாங்கிட்டு வந்து அதை தோசைக்கல்ல போட்டு எடுத்து மத்தியானம் வச்ச கூட்டையும் பொரியலையும் கொடுத்துட்டு இவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு சட்னியோ சாம்பாரோ வேணாம். ஒரு மத்தியானம் வச்ச குழம்பு இருந்திருந்தா கூட அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்கல்ல. எதுவுமே இல்லாம சும்மா கீரையவும் பொரியலையும் கொடுக்குற. அதை வச்சு நீ சாப்பிடுவியா? பாருங்க, காலையில ஷோரூம்க்கு 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 8 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வரேன். வீட்லயும் வந்து என்னால மாவை பிசைஞ்சு சப்பாத்தி எல்லாம் செஞ்சு குருமா வச்சு வக்கனையெல்லாம் கொடுக்க முடியாது. அப்படி அக்கறை இருந்துச்சுன்னா அவங்கள புருஷனுக்காக வீட்டுல இருந்திருக்கணும். அவங்கள யாரும் மக வீட்டுல போய் உட்கார சொன்னா? என்னால இதுதான் முடியும். சாப்பிட்டா சாப்பிட சொல்லுங்க, இல்லைன்னா போ சொல்லுங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? கைக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிருச்சு. இனிமே வார்த்தை இப்படித்தானே வரும். அன்னைக்கே அவகிட்ட சொன்னேன், நம்ம கையில இருப்பு இருக்கிற வரைக்கும் தாண்டி எதுவுமே இல்லைன்னா இந்த வீட்டுல எதுவும் நடக்காதுன்னு. கேட்டா தானே எல்லாத்தையும் வாரி வழங்கிட்டு வள்ளல் பரவற மாதிரி உட்கார்ந்துருந்தா. இன்னைக்கு நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் எத்தனை நாளைக்கு மாமா அதையே சொல்லிட்டு இருக்க போறீங்க? என்ன வள்ளல் மாதிரி வாரி வழங்குனாங்க? எல்லா பெத்தவங்களும் பிள்ளைங்களுக்கு இருக்கிற சொத்து சுகத்தை பிரிச்சு தானே கொடுப்பாங்க. அதை தானே நீங்களும் பண்ணிருக்கீங்க. எல்லா பெத்தவங்களும் சொத்து சுகத்தை பிரிச்சு தான் கொடுப்பாங்க. ஆனா நான் பிரிக்காம மொத்தமால தூக்கி கொடுத்தேன். அதுல பாதியை என் மகளுக்கு கொடுத்துருந்தேன்னா உனக்கு சொத்து கொடுத்துருக்கேன்லன்னு போய் சோத்துக்கு உட்கார்ந்தனாலும் திண்டுட்டு வந்திருப்பேன். ஆனா அதுக்கு தான் வழி இல்லாம பண்ணிட்டியே. இன்னி என் மருமைய வீட்டுல ஒருவேளை சோறு திங்கிறதுனா கூட நான் உக்கிக்கிட்டுல சாகனேன். ஆம்பளை புள்ள சொத்தை திங்கிறவன் நான் இருக்கும்போது நீங்க ஏன்ப்பா அன்னைக்கு வீட்டுல போய் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க? அப்புறம் எதுக்குப்பா நான் இருக்கேன்? எனக்கு சோறு போடுறதுக்கு தான் உங்களால முடியாம தெரியலையே. எனக்கு அன்னைக்கே தெரியுங்க. ஊர் உலகத்துல எந்த பெத்தவங்களும் பிள்ளைகளுக்காக சொத்தை எழுதி வைக்காதது மாதிரியும் எங்கேயுமே இந்த அதிசயம் நடக்காதது மாதிரி இந்த வீட்டுல மட்டும்தான் அதிசயம் நடக்கிறது மாதிரி பேசுவாங்கன்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். என்ன பண்றது? அன்னைக்கு இருந்த சூழ்நிலை. காலை சவுட்டி போட்டுட்டு வாங்க வேண்டியதா போச்சு. இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இதோட முடிய போறது இல்ல. நம்ம மண்ணுக்குள்ள போற வரைக்கும் இவங்க இதையே சொல்லி சொல்லி குத்தி குத்தி காட்டி நம்மளை எந்த நிலைமையில கொண்டு வந்து விட போறாங்கன்னு மட்டும் பாத்துட்டு இருங்க. இப்ப என்னத்த அவர் சொல்லி காட்டிட்டாரு? ஒழுங்கா நைட்டுக்கு நீ வரும்போது 2 இட்லி கடையில வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தீங்கன்னா கூட பொம்போல சாப்பிட்டுட்டு போயிருப்பாருல்ல. அதை விட்டுவிட்டு மத்தியானம் வச்சதையும் பார்சல் வாங்கிட்டு வந்த சப்பாத்தியும் கொடுத்தீங்கன்னா அவருக்கு எப்படி சௌமியா உடம்புக்கு செல்லும்? அம்மா இருக்கிற அன்னைக்கு 3 வேளையும் நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் வடிச்சு கொட்டுறாங்கல்ல. இல்லாத அன்னைக்கு ஒரு 2-3 நாள் அட்ஜஸ்ட் பண்ணி அவரை உன்னால பாத்துக்க முடியாதா? அதான் எனக்கு தெரியுமே. நான் என்ன பண்ணாலும் என் மேலதான் பழி விழும். நல்லது பண்ணாலும் சௌமியா பெல்லாதவ தான், கெட்டது பண்ணாலும் சௌமியா பெல்லாதவ தான். கொடுத்து பெல்லாப்ப படுறதுக்கு நான் கொடுக்காமலே பெல்லாப்ப பட்டுக்கிறேன். அவங்க வர்ற வரைக்கும் என்னாலெல்லாம் அந்த வீட்டில் சமைக்க முடியாதுங்க. எனக்கு தேவையானதை நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எப்படியோ பார்த்துக்கோங்க. உங்கள் அப்பாவுக்கு தேவையானதையும் நீங்கள் எப்படியோ பார்த்துக்கோங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அத்தை கையால் சாப்பிட்றது மாதிரி எல்லாம் என்னால் செஞ்சு கொடுக்க முடியாது. வகை வகையாக வடிச்சு கொட்டவும் முடியாது. எனக்கு தெரிஞ்சதை என்னால் பண்ண முடிஞ்சதை தான் நான் பண்ண முடியும். இருக்கிறதுனா இருக்க சொல்லுங்க, இல்லைன்னா அவங்களையும் அவங்க மக வீட்டுக்கே போக சொல்லுங்க. என் மக வீட்டுல போய் நான் சோறு திங்கிறதுக்கு உங்களுக்கு எதுக்குடா சொத்து எழுதி கொடுக்கணும்? உன் பொண்டாட்டி வாயை ஒடுக்கி இருக்க சொல்லு. இல்லைன்னா நடக்கிறது வேற. ஆமா சொல்லிவிட்டேன். எல்லா நேரமும் இதே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அப்பா இல்லப்பா, அவ ஏதோ பேசிட்டு போறாப்பா. நான் உங்களுக்கு ஹோட்டல் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஹோட்டலா போய் வாங்கிட்டு வரிய ஹோட்டலுக்கு? நாளைக்கு நீங்களே இதே மாதிரி ஒரு குட்டியை போட்டு வச்சிருக்கீங்க. எங்களுக்கு முன்னேனா உங்களுக்கு பின்னேங்கிறத மறந்துடாதீங்க. மக வீட்டுக்கு போகணுமாம்ல. மக வீட்டுக்கு தானே வாரி வாரி வழங்கி கொடுத்துருக்கு. மக வீட்டுக்கு போறதுக்கு நன்றி கெட்ட நாய்க.